இந்த 15,000 ருபீஸ் எஸ்ஐபி பண்ணக்கூடிய நபர் வந்து ஒரு 10% ஸ்டெப் அப் பண்ணினார்னா அவர் அங்கேருந்து அடுத்த ஒரு 15 இயர்ஸ் பீரியடில் he'll be able to create much higher corpus. 40 years இண்டிவிஜுவல் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு 10 lakhs ஆவது எங்கேருந்தாவது அவங்களால புரட்டி எடுக்க முடியும், ரெடி பண்ண முடியும். ஏதாவது ஃபிக்ஸட் டெபாசிட் மெச்சூரிட்டியோ இல்லை இன்சூரன்ஸ் ப்ரொசீட்ஸோ இல்லை ப்ராப்பர்ட்டி டெட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஏதாவது லேண்டை வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் லிக்விடேட் பண்ணிவிட்டு அந்த ஒரு 10 lakhs கொண்டு வந்து கூட ஒரு 10,000 ருபீஸ் எஸ்ஐபி பண்ணாலே போதும். அடுத்த 10-15 இயர்ஸில் they'll be able to reach 1 crore. ஸோ இது ரொம்ப அண்டர் ரேட்டடான இருக்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்ஃப்ளேஷன் பற்றி நிறைய பேர் கன்சிடரே பண்ணுறதில்ல. 1 மந்த்துக்கு இல்லைங்க, அட்லீஸ்ட் அவங்களோட மாதாந்திர செலவுகள் என்ன நடக்குதோ, சரி மாதாந்திர செலவு நான் சொன்ன மாதிரி ஒருத்தருக்கு 1 லட்ச ரூபா ஆகுது அப்படின்னா அவர் அட்லீஸ்ட் 9 to 10 lakhs ஆகுது கண்டிஜென்சி எக்ஸ்பென்சஸ்க்குன்னு சொல்லி எமர்ஜென்சி கார்பஸ்ன்னு சொல்லி பில்ட் பண்ணி வைக்கணும். ரெண்டே அசட் கிளாஸஸ் தான் மோஸ்ட்லி வந்து இட் வில் பீட் தி இன்ஃப்ளேஷன். ஒன் இஸ் ஈக்விட்டி அண்ட் another one is gold. சார், இப்போ அதே ஒரு 40 ஏஜில் இருக்கக்கூடியவங்க இப்போ டைரக்ட் ஈக்விட்டியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கான ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளான் வந்துட்டு இது மூலியமாக வந்து பண்ண முடியுமா சார்? டைரக்ட் ஈக்விட்டி இஸ் நாட் எவ்ரி ஒன்ஸ் கப் ஆஃப் டீ. அதை நம்ம க்ளீனாக புரிஞ்சுக்கணும். என்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா இருக்குது மணி. இப்போ எனக்கு 10 லட்ச ரூபாவில் எனக்கு 10 லட்சமும் நான் வந்து டைரெக்டாக ஈக்விட்டியில் ஸ்டாக்ஸ் எடுத்து போட்டுருவேனா? எங்கே இருக்க மணியெல்லாம் கேட்டிங்கன்னா போட மாட்டோம். ஈவன் நான் நாளைக்கு இந்த 3 lakhs வந்து எனக்கு 30% ரிட்டர்ன்ஸ் கொடுத்தா கூட ஐ எம் கோயிங் டு மேக் ஒன்லி 90,000 ருபீஸ் ரிட்டர்ன்ஸ். ஒரு போர்ஷன் ஆஃப் மணியை லம்சமாகவும் ஒரு போர்ஷன் ஆஃப் மணியை எஸ்ஐபியாகவும் போட்டுட்டு நீங்கள் வந்து கொண்டு போனீங்கன்னா பெட்டர். கண்டபடி பார்க்குறதெல்லாம் நம்ம கிராப் பண்ணி வாங்கிட்டு இருந்தோம்னா இஎம்ஐயில் ஆக்சுவலாக யூ ஆர் கோயிங் டு லூஸ் அவுட் ஹெவிலி பிகாஸ் தட் இஸ் ரிவர்ஸ் காம்பவுண்டிங். வணக்கம் சார். வணக்கம் பிரியங்கா. எப்படி இருக்கீங்க சார்? சூப்பராக இருக்குங்க, தேங்க்யூ. எல்லாருக்குமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை எல்லாருக்குமே இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் இந்த 20 ஏஜ்லேருந்து 25க்கு மேலே இருக்கவங்க, ஒரு யங்ஸ்டர்ஸாக இருக்கவங்க, சம்பாதிக்கிறவங்க எவ்வளோ சம்பாதிச்சாலும் அதுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போகிறாங்களா அப்படின்னு கேட்டால் இங்கே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. எல்லாருக்குமே அந்த 40க்கு மேலே தான் அதற்கான ஒரு பயமே வருது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்க்க போகிறது ஒரு 40 வயசில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி நம்ம வந்து ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியும் அப்படின்றத பற்றி. ஸோ இப்போ ஒரு 40 ஏஜ் இருக்கக்கூடியவங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனுக்குள்ளே வராங்க, ஒரு 50 to 15 இயர்ஸ்க்குள்ளே அவங்க 1 கோடி வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நார்மலான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் என்ன ஃபாலோ பண்ணலாம் சார்? நீங்கள் என்ன பார்க்குறீங்க சொல்லுங்கள். என்னன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த 25 to 35 or 40 இயர்ஸ் வரைக்கும் தே வில் நாட் பி வெரி சீரியஸ் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். 40க்கு மேலே தான் அந்த சீரியஸ்னஸ் வரும், பயம் வரும். 25 to 40 15 வருஷம் ஓடிடுச்சு, நான் எதுவும் சேவ் பண்ணல, நான் விட்ட பீரியட் தான் 40லேருந்து இன்னும் 55 58க்கும் அந்த 15 இயர்ஸ் தான் இருக்குது டைம். ஸோ இதுக்குள்ளே நான் சேர்த்தா தான் என்னோட ரிட்டையர்மெண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். அண்ட் நாளைக்கு ஐ வில் ஹேவ் டைம் ஃப்ரீடம் ஆஸ் வெல் அஸ் மணி ஃப்ரீடம். ரெண்டுமே இருக்கணும் ஒரு மனுஷனுக்கு. ஸோ இது ரெண்டுமே அச்சீவ் பண்ணுவேன். எனக்கு 40க்கு மேலேயே நான் சீரியஸாக ஐ ஹவ் டு கெட் இன் டு இன்வெஸ்டிங் அப்படின்னு தான் நிறைய பேர் நினைப்பாங்க. நாங்கள் கன்சல்டிங்க்கு வர இன்வெஸ்டர்ஸும் நாங்கள் அந்த மாதிரி தான் நாங்கள் பார்க்குறோம். ஸோ இப்போ நீங்கள் ஸ்ட்ராட்டஜி கேட்டிங்க, இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கவங்களுக்கு இது லேட்டா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு தோணும். 40க்கு மேலே நான் ஸ்டார்ட் பண்ணுறேனே, நான் இதுக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணி என்னோடய ரிட்டையர்மெண்ட்டை நான் ஃப்ரூட்ஃபுல்லாக இல்லை ஸ்மூத்தாக நான் வந்து கொண்டு போய் நான் முடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக முடிக்க முடியும். இதுக்கு நீங்கள் கேட்ட மாதிரி இப்போ ஒரு 1 crore ஒரு கார்பஸ் பில் பண்ணணும் அப்படின்னா 2 ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நிறைய பேர் இப்போது சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், 15 இயர்ஸ் பீரியடில் 15,000 ருபீஸ் எஸ்ஐபி அட் 15% ரிட்டர்ன்ஸ் வந்துன்னா 1 crore கார்பஸ் பில்ட் ஆகிடும். இது நார்மலாக நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இப்போ இதில் வந்து செகண்ட் ஆப்ஷன் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு இந்த 15,000 ருபீஸ் எஸ்ஐபி பண்ணக்கூடிய நபர் வந்து ஒரு 10% ஸ்டெப் அப் பண்ணினார்னா அவர் அங்கேருந்து அடுத்த ஒரு 15 இயர்ஸ் பீரியடில் he'll be able to create much higher corpus. 12% ரிட்டர்ன்ஸ் வரும்போது அப்ராக்சிமேட்லி 70 to 75 lakhs கிட்ட அவருக்கு பில்ட் பண்ணலாம். இதே இது ஒரு நபர் வந்து 15,000 ருபீஸ் எஸ்ஐபி போட்டு எவ்ரி இயர் ஆன் இயர் 10% இன்க்ரீஸ் பண்ணி ரொம்ப மினிமலாக 12% ஈல்டு வச்சாலே he'll be able to generate a corpus of around 1.25 crores. கிட்டத்தட்ட 50 லட்ச ரூபா கூட சேர்க்க முடியும். அண்ட் செகண்ட் திங், சரி ஓகே என்னால் இப்போ எனக்கு 15,000 ருபீஸ் முடியாது, லாஸ்ட்டு 15 வருஷமாக ஒர்க் பண்ணியிருப்பாங்களே, இந்த 40 இயர்ஸ் இண்டிவிஜுவலை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு 10 lakhs ஆவது எங்கேருந்தாவது அவங்களால புரட்டி எடுக்க முடியும், ரெடி பண்ண முடியும்.
ஏதாவது ஃபிக்ஸட் டெபாசிட் மெச்சூரிட்டியோ இல்லை இன்சூரன்ஸ் ப்ரொசீட்ஸோ இல்லை ப்ராப்பர்ட்டி டெட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஏதாவது லேண்டை வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் லிக்விடேட் பண்ணிவிட்டு அந்த ஒரு 10 lakhs கொண்டு வந்து கூட ஒரு 10,000 rupees எஸ்ஐபி பண்ணாலே போதும். அடுத்த 10-15 yearsல they will be able to reach 1 crore. So any strategy they can go for. Either 15,000 rupees ஆரம்பிச்சு 10% ஸ்டெப் அப் பண்ணி 12% ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூக்குள்ள போட்டாங்கன்னா தேர் 1 crore is ready. இது எப்படி சார் மார்க்கெட்டுடைய ஏற்ற இறக்கங்களுக்கு இது எல்லாமே பொருந்தி நமக்கு வந்து அந்த 1 crore அப்படின்றது ரீச் ஆகுமா? கரெக்ட். நீங்க ஷார்ட் டேர்ம்ல வந்து வாலட்டாலிட்டி இருக்கும் கண்டிப்பா. ஸோ அது தவிர்க்கவே முடியாதுங்க. ஸோ ஷார்ட் டேர்ம் வாலட்டாலிட்டிங்கிறது நம்ம அண்டர்கோ பண்ணி தான் ஆகணும். அதாவது ஃபர்ஸ்ட் அந்த 1 to 3 years பீரியடுங்கிறது வாலட்டைலாக தான் இருக்கும். யாரெல்லாம் ஒரு 5 years தாண்டி ஒரு எஸ்ஐபி ரன் பண்றாங்களோ அவங்க எல்லாருமே இந்த ஃபர்ஸ்ட் 1 to 3 years பீரியட்ல அந்த மார்க்கெட்டோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸை டிராவல் பண்ணி தான் வந்திருப்பாங்க. ஆனால் 5 years தாண்டும் போது ஒரு 12 to 15% ரிட்டர்ன்ஸ் இருப்பாங்க. ஸோ மார்க்கெட் வாலட்டாலிட்டி ஆர் அப்ஸ் அண்ட் டவுன்ஸுங்கிறது நம்ம எப்படி பார்க்குறோங்கிற நம்ம கண்ணோட்டத்தில் இருக்கு. இதை நான் ஒரு பிரச்சனையா ஒரு ப்ராப்ளமா பார்த்தேன்னா தென் ஐ வில் ஸ்டே ஆல்வேஸ் அவே ஃப்ரம் மார்க்கெட். இது கூட நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும், இதில் எனக்கு இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, மார்க்கெட் இறங்கும்போது ஐ வில் பி ஏபிள் டு பை மோர் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா தென் யூ வில் பி ஏபிள் டு அக்குமுலேட் ஃபினாமினல் வெல்த். ஸோ இதெல்லாமே வெதர் தி கிளாஸ் இஸ் எம்டி ஆர் ஆஃப் ஃபில்டுங்கிறது நம்ம எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி தான் மார்க்கெட்டும். ஓகே சார். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதாவது நீங்க சொன்ன பிளான் படி இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா கூட எப்படியும் ஒரு 50 இயர்ஸ்க்கு அப்புறமா ஒரு 1 crore வருது அப்படின்னு வச்சுக்கிறீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதே இன்ஃப்ளேஷன் இப்பயே வந்து எப்படி இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ ஒரு 15 இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து இருக்கு அப்படின்னா அப்போ அதுக்கேற்ற மாதிரி இது நம்ம அமௌண்ட் இன்னும் சேகரிக்கணும் அப்படின்னா அது எப்படி சார்? கண்டிப்பாக இன்ஃப்ளேஷன் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஒரு 35 years இண்டிவிஜுவல் இருக்காரு. அவருக்கு வந்து ஒரு 50,000 rupees மந்த்லி எக்ஸ்பென்சஸ் ஆகுது அப்படின்னா when he is reaching 60 இந்த 50,000 rupees is going to jump to 2.25 lakhs. எப்படி சார் அது கால்குலேஷன்? 6% இன்ஃப்ளேஷன்ல சொல்றேன். ஸோ இப்போ வந்து நீங்க வந்து ஒருத்தரோட மாதாந்திர செலவு 50,000 ரூபாய் இருக்கு, 35 வயசு இருக்க இண்டிவிஜுவலுக்கு 60 வயசு வரும்போது அது 2.25 லட்சமா மாறும். ஸோ இது ரொம்ப அண்டர் ரேட்டடான இருக்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இன்ஃப்ளேஷன் பத்தி நிறைய பேர் கன்சிடரே பண்றது இல்லை. அதே மாதிரி நிறைய பேர் யோசிக்காத இன்னொரு விஷயம் வந்து ஹெல்த் ரிலேட்டடான நிறைய எக்ஸ்பென்சஸ் ஆக போகுது போஸ்ட் 55-60க்கு மேலங்கிறத பற்றி நிறைய பேர் யோசிக்கிறதே இல்லை. எமர்ஜென்சி கார்பஸ் அட்லீஸ்ட் தே ஷுட் ஹவ் 6 months to 9 months ஏஜ் ஆக கொஞ்சம் ஜாஸ்தி எமர்ஜென்சி கார்பஸ் வச்சுக்கிறது பெட்டர். ஏன்னா ஹெல்த் ரிலேட்டடான செலவுகள் ஜாஸ்தி வரும். அதே மாதிரி நிறைய பேர் மறக்கிறது விஷயம், சின்ஸ் வி ஆர் டாக்கிங் அபவுட் ரிட்டையர்மெண்ட்டுங்கிறனால நாங்கள் நிறைய கன்சல்டிங் பண்ணிட்டு இருக்கனால அந்த பெர்ஸ்பெக்டிவ் நான் சொல்கிறேன். நிறைய பேர் கவனிக்க தவற இன்னொரு விஷயம் வந்து லாங்விட்டி. இன்னைக்கு ஒருத்தர் 40 வயசு இண்டிவிஜுவல் வந்து ஈஸியாக 85 years வரைக்கும் நல்லபடியாக இருப்பார். அப்போ அவர் 55 yearsல இஃப் இஸ் காலிங் ஆஃப் இஸ் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா அடுத்த 30 yearsக்கு he has to withstand every single day. Retirement is going to happen only once, but every single day he has to undergo the financial pressure post retirement. அப்போ என்னோட மணி அடுத்த 30 yearsக்கு இருக்குமா ஆர் am I going to outlive my money அப்படிங்கிறத சீரியஸான தாட் கொடுக்க வேண்டிய ஒரு இது. ஸோ 3 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்று வந்து இன்ஃப்ளேஷனை நம்ம கன்சிடர் பண்ணணும், இன்ஃப்ளேஷன் அண்டர் ரேட் பண்ணிடக்கூடாது. செகண்ட் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது ஹெல்த் ரிலேட்டடான நிறைய எக்ஸ்பென்சஸ் வரும். ஸோ யூ ஷுட் ஆல்வேஸ் ஹாவ் 9 months to 12 months ஆஃப் எமர்ஜென்சி கார்பஸ் போஸ்ட் 55 years. அட்லீஸ்ட் 1 மந்த்துக்கு எவ்வளோ கார்பஸ் ஆகுது எடுத்து வைக்கணும் சார்? 1 மந்த்துக்கு இல்லைங்க, அட்லீஸ்ட் அவங்களோட மாதாந்திர செலவுகள் என்ன நடக்குதோ, மாதாந்திர செலவு நான் சொன்ன மாதிரி ஒருத்தருக்கு 1 லட்ச ரூபா ஆகுது அப்படின்னா அவர் அட்லீஸ்ட் 9 to 10 lakhs ஆகுது கண்டிஜென்சி எக்ஸ்பென்சஸ்க்குன்னு சொல்லி எமர்ஜென்சி கார்பஸ்ன்னு சொல்லி பில்ட் பண்ணி வைக்கணும். ஓகே. அண்ட் தேர்டு வந்து லாங்விட்டியை நம்ம அண்டர் ரேட் பண்ணிடக்கூடாது. ஓகே. We all will live long because of the medical advancement. ஸோ அதனால வந்து நம்ம இன்னைக்கு ஒரு 30 years to 35 years இண்டிவிஜுவலுக்கு நாங்கள் கிட்டத்தட்ட 90 yearsக்கு நாங்கள் பிளான் பண்ணுறோம். less than 5 years பேபிக்கு நாங்கள் பிளான் பண்ணுறது 130 yearsக்கு நாங்கள் பிளான் பண்ணுறோம். இவ்வளோ இருப்பாங்கங்கிற மாதிரி டேட்டா சொல்லுது. ஸோ அப்போ நம்ம ரொம்ப ரொம்ப காஷியஸாக நம்மளோட ரிட்டையர்மெண்ட்டை வந்து பிளான் பண்ண வேண்டியதாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது. ஓகே சார். இப்போ வந்து ஒரு 40 ஏஜ் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும், நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம், என்னதான் வந்து நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், கார்பஸ் அமௌண்ட் வேணும், ஒரு குட் ரிட்டர்ன்ஸ் இருக்கணும் அப்படின்னு நினச்சாலுமே அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போகும்போது என்ன இருந்தாலும் ஒரு பயம் இருக்கும். ஸோ எவ்வளோ ரிஸ்க்கை வந்து ஒரு 40 ஏஜ்குள்ளே இருக்கவங்க ஃபேஸ் பண்ணலாம், எடுத்துக்கலாம்? இந்த ரிஸ்க்குக்கு மேலே நீங்கள் போகாதீங்க அப்படின்னா அதோடைய லிமிட் எப்படி சார்? எதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்? சரி, என்னோட
ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும்? ஏன்னா இட்ஸ் ரிஸ்க்குங்கிறது மோர் ஆஃப் பர்சனல் விஷயம் ஓகே சார். பிரியங்கா. ஓகே. என்னன்னா 40 இயர்ஸ் இருக்கவங்களுக்கு சில டைம் டிபெண்டன்ஸ் இருப்பாங்க. சில வீட்ல வந்து டிபெண்டன்ஸ் இருக்க மாட்டாங்க. ஓகே சார். அவரு ரீசனபிளா ஓரளவுக்கு அதர் அசெட்ஸ்ல வந்து இன்வெஸ்ட்மென்ட்ஸ் பண்ணியிருக்கலாம். அப்போ ஹி வில் பி ஏபிள் டு டேக் ஹையர் ரிஸ்க். என்ன நம்பி ஒரு 4 பேர் 5 பேர் ஃபேமிலில இருக்காங்க. என்னோட வேலையும் அன்சர்டனா இருக்கு. அதே மாரி எனக்கு பெரிய அசெட்டும் நான் இது வரைக்கும் சேர்த்து வைக்கல. அப்டின்னா ஹி கேனாட் டேக் ஹையர் ரிஸ்க். இது நம்ம பொறுத்து தான் நம்ம பிளான் பண்ணணும். பட் ஜெனரலா பார்த்தோம்னா, மோஸ்ட் ஆஃப் தி கேஸஸ் பார்த்தோம்னா 5 to 6 இயர்ஸ்க்கு மேல பார்த்தாலே we recommend them to park their money in equity or equity related investments. ஓகே. அப்படி பார்க்கும்போது 40லேருந்து அடுத்த 15 இயர்ஸ் அப்படிங்கிறப்போ 55 வரைக்கும் பார்க்கணும்னா 15 இயர்ஸ் இருக்கு. அப்போ 15 இயர்ஸ்க்கு பார்க்கணும்னா மெஜாரிட்டி ஆஃப் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் ஷுட் கோ டு ஈக்விட்டி. ஏன்னா ஈக்விட்டி இஸ் தி ஃபாஸ்டஸ்ட் வெஹிக்கிள் ஓகே. டு ரீச் யுவர் டெஸ்டினி. அப்போ என்னோட மணி வந்து ஈக்விட்டியில் இருந்தால் தான் என்னோட கோலை நான் ஃபாஸ்ட்டாக ரீச் பண்ண முடியும். இப்போ டைவர்சிஃபிகேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைவர்சிஃபிகேஷன் வந்து லைக் எனி இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் தட் மேட்டர் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்ஃப்ளேஷனை தாண்டி ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும். இல்லாட்டி பர்பஸ் ஆஃப் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் கெட்டிங் டிஃபீட்டட். அப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டே அசெட் கிளாஸஸ் தான் மோஸ்ட்லி வந்து இட் வில் பீட் தி இன்ஃப்ளேஷன். ஒன் இஸ் ஈக்விட்டி அண்ட் அனதர் ஒன் இஸ் கோல்டு. அப்போ ஈக்விட்டியில பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து 80% ஐ ஷுட் ஹாவ் இன் ஈக்விட்டி அண்ட் 10% இன் கோல்டு. பேலன்ஸ் 10% நான் கேஷ்ல வைக்கணுங்க. இதுக்குள்ள நம்ம சரி ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்குள்ள ஜென்ரலா கேட்பாங்க, சார் நான் இதுக்குள்ள நான் என்ன மாதிரிலாம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நான் பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா 60% வந்து ஒரு ஃப்ளெக்ஸி கேப் மாதிரி வச்சுக்கலாம். ஆர் ஒரு லார்ஜ் கேப் அண்ட் ஃப்ளெக்ஸி கேப் காம்பினேஷன் வைக்கலாம். இந்தியாவோட ஒரு ப்ளூ சிப் கம்பெனிஸ்ல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண மாதிரி இருக்கும். ஒரு 20% தூக்கி மிட் அண்ட் ஸ்மால் கேப்ல ஃபார் க்ரோத், மிட் அண்ட் ஸ்மால் கேப்ல நீங்க இந்த 20% போட்டு வைக்கலாம். ரிமைனிங் 10% தூக்கி கோல்டுல போட்டுட்டு அந்த பேலன்ஸ் இருக்க 10% கேஷ்ல வைக்கணும். கேஷுங்கிறது நான் சொல்றதுன்னா 5% அந்த 10% 5% இஸ் ஃபார் எமர்ஜென்சி அண்ட் பேலன்ஸ் இருக்க 5% ரிசர்வ்ல வச்சுக்கணும். ஏன்னா மார்க்கெட் ஒரு கரெக்ஷன் கொடுத்ததுன்னா கீழே இறங்கிருச்சுன்னா அந்த 5% வச்சு நம்ம ஆவரேஜ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி அவங்க கால் எடுத்தாங்கன்னா பெட்டர். ஒரு 40 ஏஜ்ல இருக்கக்கூடியவங்க இப்போ லிக்விட் ஃபண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா? லிக்விடா நம்ம எவ்வளோ வச்சிருக்கிறது? இப்போ எமர்ஜென்சி நம்ம தான் வந்து எவ்வளோதான் எமர்ஜென்சியா நீங்க வந்து ஒரு கார்பஸ் அமௌண்ட் ஒரு 9 lakhs 10 lakhs வச்சுக்கணும் அப்படின்னாலும், அதையுமே நம்ம எதுலயா ஒரு பேங்க்லயோ இந்த மாதிரி தான் வைக்க போறோம். ஆனா எல்லாருக்குமே வந்து ஒரு 40ல இருக்கவங்களுக்கே ஸ்டார்ட் ஆயிடும் நிறைய மெடிக்கல் ரிலேட்டடான இஷ்யூஸ் எல்லாமே. அப்படி இருக்கும்போது லிக்விடா அமௌண்ட் நம்ம எவ்வளோ வச்சிருக்கிறது நமக்கு வந்து சேஃபா இருக்கும்? அகைன் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன் டு பர்சன் திஸ் ஆல்சோ வேரி. இப்போ எப்பயுமே வந்து உங்களுக்கு லிக்விடா வைக்கிறது வந்து எதுல வைக்கலாங்கிறத நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். ஓகே சார். நீங்க எய்தர் யூ கேன் கீப் இட் இன் ஃபிக்ஸட் டெபாசிட் ஆர் இன் லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஒரு அல்ட்ரா ஷார்ட் டர்மோ டெட் ஃபண்ட்ஸ்ல எதுலயும் ஒன்று வைக்கலாம் நீங்க. அண்ட் இந்த மணி என்னோடது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்பயுமே அது எமர்ஜென்சி கார்பஸை வச்சிடணுங்க. அதை வந்து நம்ம எந்த காரணத்தை கொண்டு யூஸ் பண்ணவே கூடாது. அந்த எமர்ஜென்சி கார்பஸ் அது வந்து ரெண்டு பர்பஸ்க்காக மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஒன்று இன்கேஸ் ஆஃப் லே ஆஃப், எனக்கு ஜாப் பிரச்சனை ஆச்சுன்னா அந்த மணி எடுக்கலாம். அண்ட் செகண்ட் வந்து நீங்கள் வந்து இன்கேஸ் ஆஃப் ஹெல்த் எமர்ஜென்சிஸ் நமக்கும் இல்லை வீட்டில் இருக்கவங்களுக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்ததுன்னா தென் ஒன்லி வி ஹாவ் டு டச் தட் எமர்ஜென்சி ஃபண்ட். இல்லாட்டி எமர்ஜென்சி ஃபண்டுக்கு நம்மளுக்கு ரிக்குவயர்மெண்ட்டே வரக்கூடாது த்ரூ லைஃப் டைம். ஓகே சார். அடுத்தது வந்து எமர்ஜென்சி ஃபண்ட் எவ்வளோ வைக்கலாம் அப்படிங்கிறது எகெயின் நான் சொன்ன மாதிரி மோர் ஆஃப் பர்சன் டு பர்சன் இட் வில் வேரி. இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் டிசிஷன் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சிங்கிளாக இருக்கேன் அப்படின்னா எனக்கு 3 months எமர்ஜென்சி கார்பஸ் இருந்தால் போதும். அதாவது என்னோட மாதாந்திர செலவில் எனக்கு 3 மாதம் இருந்தால் போதும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு கப்பலாக இருக்கேன்னா 6 months. எனக்கு வீட்டில் டிபெண்டன்ஸ் இருக்குங்க. எனக்கு 2 பசங்க இருக்காங்க, அப்பா அம்மா இருக்காங்க. 9 to 12 months எமர்ஜென்சி கார்பஸ் கண்டிப்பாகவே. சரி, இப்போ அதே ஒரு 40 ஏஜ்ல இருக்கக்கூடியவங்க இப்போ டைரக்ட் ஈக்விட்டியில வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அவங்களுக்கான ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளான் வந்துட்டு இது மூலியமா வந்து பண்ண முடியுமா சார்? டைரக்ட் ஈக்விட்டி இஸ் நாட் எவ்ரி ஒன்ஸ் கப் ஆஃப் டீ. அதை நம்ம கிளீனாக புரிஞ்சுக்கணும். எனக்கு டைம் இருக்கணும், எனக்கு நாலேஜ் இருக்கணும், எனக்கு ஃபினான்ஷியல் பேக்கப் இருக்கணும். இது 3 இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து டைரக்ட் ஈக்விட்டி போகணும். இல்லாட்டி டைரக்ட் ஈக்விட்டியே பண்ணக்கூடாது. ஓகே சார். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, எனக்கு வாட்ஸ்அப்ல வந்து டிப்ஸ் வருது, எனக்கு வந்து டெலிகிராம்ல வந்து டிப்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த டிப்ஸை டிபெண்ட் பண்ணி அதை ட்ரஸ்ட் பண்ணிட்டு they are going and buying the companies, stocks.
இப்போ என்ன நடக்கும்னா, உங்களுக்கு இஃப் யூ டோன்ட் டூ ப்ராப்பர் ரிசர்ச் ஆன் யுவர் ஓன். ஈக்விட்டினா என்னங்க? வி ஆர் பிகமிங் அன் ஓனர் ஆஃப் தட் பர்ட்டிகுலர் கம்பெனிக்கா. ஸோ அப்படிங்கிறப்போ யூ ஹாவ் டு டூ தி ரிசர்ச் ஆன் யுவர் ஓன். எனக்கு கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸை படிக்க தெரியணும். எனக்கு கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸை படிக்க தெரியணும். ஃபினான்ஷியல்ஸ்னா கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டு, பேலன்ஸ் ஷீட் உங்களுக்கு பார்க்க தெரியணும். அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் உங்களுக்கு பார்க்க தெரியணும். இதெல்லாம் பார்க்க தெரிஞ்சதுன்னா இது பார்க்க தெரிஞ்சா மட்டும் போதாது, கனெக்ட் பண்ண தெரியணும் அந்த டாட்ஸ் எல்லாம். இதெல்லாம் நீங்க கனெக்ட் பண்ண தெரிஞ்சு ஒரு கம்பெனியை கரெக்டான வேல்யூவேஷன்ல வாங்க தெரியணும். இன்ட்ரின்சிக் வேல்யூன்னு சொல்லுவோம். இந்த வேல்யூவேஷனை வச்சு நீங்க கரெக்டான வேல்யூல வந்து நீங்க வாங்க தெரிஞ்சதுன்னா தென் நத்திங் ராங் இன் பிளேயிங் அரவுண்ட் இன் ஈக்விட்டி. பட் இதெல்லாம் எல்லாருக்குமே முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஆளுங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த அளவுக்கு பெரிய நாலேஜ் இருக்காது. இந்த அளவுக்கு நம்மளுக்கு டேட்டா பாயிண்ட்ஸும் இருக்காது. ஸோ அப்போ நான் வந்து டைரக்ட் ஈக்விட்டி அவாய்ட் பண்றது பெட்டர். ஓகே, இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் சொல்றேன். என்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா இருக்கு மணி. இப்போ எனக்கு 10 லட்ச ரூபால எனக்கு 10 லட்சமும் நான் வந்து டைரக்டா ஈக்விட்டியில ஸ்டாக்ஸ் எடுத்து போட்டுருவேனா? எங்கேல இருக்க மணி எல்லாம் கேட்டீங்கன்னா போட மாட்டோம். ஏன்னா நமக்கு ஆல்வேஸ் வில் ஹாவ் அ செல்ஃப் டவுட். நம்புறதை விட அடுத்தவன் நம்ம ஜாஸ்தி நம்புவோம். அது தப்பும் இல்லை. when it comes to investing ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட நம்ம வந்து எவ்வளவு வந்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல கொஸ்டின் நமக்கு இருந்துகிட்டே செல்ஃப் டவுட் வந்துட்டே இருக்கும். அது என்ன பண்ணுவோம்னா, எனக்கு 10 lakhs எனக்கு சர்ப்ளஸ் மணி இருந்தா கூட அதுல நான் 3 lakhs அலோகேட்டே பண்ணுவேன். ஏன்னா நான் வாங்கின கம்பெனிஸ் நல்ல கம்பெனியா எனக்கு தெரியாது. நான் கரெக்டான வேல்யூல வாங்கினான்னு தெரியாது. நாளைக்கு மார்க்கெட் இறங்கிச்சா எனக்கு கையில டாப் அப் பண்றதுக்கு வந்து ஆவரேஜ் பண்றதுக்கு எனக்கு மணி வேணும். இதெல்லாம் யோசிச்சு நம்ம 3 lakhs மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டோம். ஈவன் நான் நாளைக்கு இந்த 3 lakhs வந்து எனக்கு 30% ரிட்டர்ன்ஸ் கொடுத்தா கூட ஐ எம் கோயிங் டு மேக் ஒன்லி 90,000 rupees ரிட்டர்ன்ஸ். 90,000 rupees ரிட்டர்ன்ஸ் எகெயின்ஸ்ட் என்ன என்னோட இன்வெஸ்டபிள் சர்ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 10 லட்சம். அப்போ 10 லட்சம் என்னோட ரிசர்வுக்கு ஆர் கேபிட்டலுக்கு ஐ எம் மேக்கிங் ஒன்லி 90,000 rupees ரிட்டர்ன். இட் இஸ் ஒர்க்கிங் அவுட் க்ளோஸ் டு பட் 9%. வேறஸ் நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி நீங்க ஒரு அவென்யூக்குள்ள போகும்போது there is a fund manager, there is a co-fund manager and they have got about 30-40 research analyst. ஒரு பக்காவான எக்கோசிஸ்டம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் இருக்கும்போது யூ கேன் ட்ரஸ்ட் தம் பிளைண்ட்லி. எல்லாத்துக்கும் மேல ரெகுலேட்டர்ஸ் ஆர் தேர். அப்போ 10 lakhs நான் புஷ் பண்ணேன். ஈவன் இஃப் யுவர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கிவ்ஸ் யூ 15% ரிட்டர்ன்ஸ், யூ ஆர் கோயிங் டு மேக் 1.5 lakhs. 90,000 எங்க இருக்கு, 1.5 lakhs எங்க இருக்கு. அண்ட் காம்பவுண்டிங் இது போகும்போது பெருசா ரிட்டர்ன் கொடுத்துரும். இது தெரியாம நிறைய பேர் அந்த ஈக்விட்டி டைரக்ட் ஈக்விட்டியை பொறுத்தவரைக்கும் அந்த கிக் ஃபேக்டர் ப்ராபப்லி இட் கேன் கிவ் யூ. பட் சார் Equity can make money, but mutual funds will create wealth. ஏன்னா creating wealth require patience, focus and discipline. This can happen only in mutual funds, not in equity. ஈக்விட்டி எவ்வளோ வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈக்விட்டி ஃபுல்லாக அவாய்ட் பண்ண வேண்டாம். ப்ராபப்ளி உங்களோட போர்ட்ஃபோலியோ ஒரு 1 crore இருக்குன்னா 10% just to play around. Again, play around, I'm not talking about F&O or intraday, அதெல்லாம் சொல்ல. ஓகே சார். இன்வெஸ்ட் அண்ட் ஃபர்கெட்ங்கிற மாதிரி நல்ல ஸ்டாக்ஸாக அப்பவும் உங்களுக்கு கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்க தெரியணும், ஃபினான்ஷியல்ஸ் பார்க்க தெரியணும், வேல்யூவேஷன் பார்க்க தெரிஞ்சதுன்னா ப்ராபப்ளி யூ கேன் ட்ரை க்ளோஸ் டு 10% ஆஃப் யுவர் டோட்டல் போர்ட்ஃபோலியோ. ஓகே. இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணோம், ப்ராப்ளம் இல்லாமல் போகும். இப்போ வந்து நீங்க சொல்லும் போதே வந்து 15 இயர்ஸ்க்கு ஸ்டார்டிங்ல வந்து சொல்லும் போது 15 இயர்ஸ் வந்து அந்த கோல் வச்சு 1 crore வந்து பிளான் சொல்லியிருந்தீங்க. சப்போஸ் என்னால் 15 இயர்ஸ் வரலும் இது பண்ண முடியாது, ஒரு 10 இயர்ஸாக வந்து நான் இது பண்ணணும், கம்மி பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஒரு என்னுடைய போர்ட்ஃபோலியோவை நான் எப்படி வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து இது பண்ணுறது, ஒரு ஸ்ட்ராங் ஆக்குறது, இல்லை அதுக்கான ஒரு நெக்ஸ்ட் லெவல் மெத்தட்லாம் என்னவா இருக்கும் சார்? இப்போ இது சொல்லும்போது நான் இன்னொரு பாயிண்ட்டை சொல்கிறேன். நிறைய பேர் வந்து தேர் சேசிங் பிஹைண்ட் ரிட்டர்ன்ஸ். உங்களுக்கு ஆக்சுவலாக ஒரு ஃபண்டு ஆர் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரெவென்யூ உங்களுக்கு வந்து ஒரு 15,000 rupees நீங்கள் எஸ்ஐபி போடுறீங்க அப்படின்னா ஓகே, உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 15 இயர்ஸ் நீங்கள் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ராக்சிமேட்லி யூ வில் மேக் அரௌண்ட் 72 lakhs அப்ராக்சிமேட்டாக 12% ரிட்டர்ன்ஸில். 14% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது அப்படின்னா யூ வில் மேக் அரௌண்ட் 84-85 lakhs. இந்த 12% ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்லேயே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு எனக்கு 85 lakhs நீங்கள் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா 1 year நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணால் போதும். இது நிறைய பேருக்கு தெரியாது. ஓகே, தட் இஸ் வே தேர் சேசிங் பிஹைண்ட் ஹையர் ரிட்டர்ன்ஸ். ஹையர் ரிட்டர்ன்ஸ் நீங்கள் சேஸ் பண்ண யூ லூஸ் தி பீஸ் ஆஃப் மைண்ட். அப்போது உங்களுக்கு 10 years பீரியடுக்குள்ளே நீங்கள் இதை கவர் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராபப்ளி ஒரு போர்ஷன் ஆஃப் மணியை லம்சமாகவும் ஒரு போர்ஷன் ஆஃப் மணியை எஸ்ஐபியாகவும் போட்டுட்டு நீங்கள் வந்து கொண்டு போனீங்கன்னா பெட்டர். ஆர் எஸ்ஐபியோட கான்ட்ரிபியூஷனை
Instead of 15,000 rupees, you have to scale it up to 25,000 rupees per month மாதிரி நீங்கள் கொண்டு போனீங்க, you are through with your 1 crore. ஓகே சார். இப்போ இந்த 1 crore நீங்க சொல்லும்போதே வந்து சொன்னீங்க என்னன்னா, எல்லாருமே வந்துட்டு அந்த கார்பஸ் அமௌண்ட் இல்ல ரிட்டர்ன் அமௌண்ட் மேல தான் வந்து இதா இருக்காங்க அப்படின்ற மாரி. இப்போ ஒரு நார்மலா ஒரு நடுத்தர வர்க்க முதலீட்டாளர்கள்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்க வந்து இந்த ஒரு 1 கோடிய வந்து இது பண்ணணும் அப்படின்றதுக்காக செய்யக்கூடிய தவறுகள் நீங்க நினைக்கிறது இப்போ சொன்னது இல்லாம, இன்னும் வேற என்னென்ன தவறுகள்லாம் பண்றதா நீங்க நினைக்கிறீங்க? தவறுகள்ங்கிறது என்னன்னா, நான் சொன்ன மாரி இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் அ லாங் டெர்ம் ஜர்னி. இதில் டிசிப்ளின் வந்து கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். இது வந்து ஒரு ஸ்ப்ரிண்ட் மாதிரி நம்ம நினைக்கக்கூடாது. இட்ஸ் அ மேரத்தான். ஓகே. ஸோ இது வந்து ஒரு 100 மீட்டர் ரேஸ் மாதிரி நினைக்காம இட்ஸ் அ லாங் டேர்ம் ஜேர்னி. அப்படிங்கிறப்போ நம்ம வந்து ஒரு லோன் எடுக்கும்போது, ஒரு ஹோம் லோனாக எடுக்கும்போது, ஒரு 20 இயர்ஸ் ஹோம் லோனுக்கு நம்ம வந்து அவ்வளோ டிசிப்ளின்டாக நம்ம கொண்டு போகிறோம். பிகாஸ் தட் இஸ் பிகமிங் எ கம்பல்ஷன். இங்கே நம்மளுக்கு அந்த ஃப்ரீடம் இருக்கிறனால என்ன நடக்குதுன்னா, 3 இயர்ஸ் ஆர் 5 இயர்ஸே எஸ்ஐபி தாண்ட மாட்டேங்குது. கண்டிப்பா சார். அப்போ அவங்க அந்த ஹோம் லோனுக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் அந்த 15-20 இயர்ஸ்க்கு அந்த பீரியடுக்கு வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறவங்க, அதே இன்ட்ரெஸ்ட்டை நம்ம இங்கே காமிச்சாங்கன்னா, அவங்க பெரிய லெவலில் கார்பஸை பில்ட் பண்ண முடியும். 1. செகண்டு, மார்க்கெட்டோட ஃப்ளக்சுவேஷன்ஸ்க்கு இவங்க வந்து ரியாக்ட் பண்ணவே கூடாதுங்க. வில் தி ஸ்டாப்பேஜ் ஆஃப் எஸ்ஏபி இஸ் கோயிங் டு ஹெல்ப் மீ அவுட் டு ரீச் தி ஃபினான்ஷியல் கோல்ஸ் அப்படிங்கிற கேள்வி கேட்கணும். அதே மாதிரி மார்க்கெட் இறங்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு ஃபண்டை டார்கெட் பண்ணி அதில் நம்பர் ஆஃப் யூனிட்ஸை அக்குமுலேட் பண்ணுறது ஜாஸ்தியாக பண்ணிக்கணும். எனிவே அடுத்த ஒரு 15 இயர்ஸ்க்கு ரெகுலராக பண்ணுறாங்கன்னா, எஸ்ஐபிஆர் லம்சம் பண்ணுறாங்கன்னா, அடுத்த 15 இயர்ஸில் 10x இட் இஸ் கோயிங் டு பிகம். இது கூடவே என்னோட யூனிட்ஸை நான் எப்படி 10 டைம்ஸாக இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்த்தாங்கன்னா, அவங்களோட கார்பஸ் வில் 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 க்ரோ மல்டிஃபுட். ஓகே. ஸோ இந்த மிஸ்டேக்ஸ்லாம் அவங்க பண்ணாமல், அதே மாதிரி எல்லாருமே எமர்ஜென்சி ஃபண்ட்ஸே வச்சுக்கிறது இல்லைங்க. எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் இல்லாட்டி உங்களோட எஸ்ஐபி கண்டிப்பாக ஸ்டாப் ஆகும். உங்களோட வெல்த் கிரியேஷன் பெரிய லெவல் எஃபெக்ட் ஆகும். ஓகே சார். கண்டபடி பார்க்கறதெல்லாம் நம்ம கிராப் பண்ணி வாங்கிட்டு இருந்தோம்னா இஎம்ஐயில் ஆக்சுவலாக யூ ஆர் கோயிங் டு லூஸ் அவுட் ஹெவிலி பிகாஸ் தட் இஸ் ரிவர்ஸ் காம்பவுண்டிங். நீங்கள் இஎம்ஐ கட்ட உங்களோட காம்பவுண்டிங் ஈல்டு ஒரு இடத்துல போக வேண்டிய மணி இங்கே இஎம்ஐயாக போகிறனால உங்களால் பெரிய வெல்த் கிரியேஷன் வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கான ஆர் லேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி வெரி ஹை. சார், இப்போ நம்ம அதிகமா சொல்றது இந்த 1 crore வந்து ரீச் பண்ணணும்னா நம்ம வந்து ஈக்விட்டில இது பண்றது இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இந்த மாதிரி இது பண்றது அப்படி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதே வந்து மற்ற முதலீடுகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆர்இஐடிஸா இருக்கட்டும் இல்ல கோல்டு இடிஎஃப்ஆ இருக்கட்டும் இல்ல என்பிஎஸ்ஆ இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு 1 crore ரீச் பண்றதுக்கு என்னென்ன மாதிரியான ஒரு பங்கு இது வகிக்குது சார் இதுல? ரீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கேபிட்டல் அப்ரிஷியேஷன் ஓரளவுக்கு மினிமலாக இருக்கும். அண்ட் ரீட் வந்து உங்களுக்கு ரெகுலராக இட் வில் ஃபெச் யூ டிவிடெண்ட்ஸ். இன்ஸ்டெட் ஆஃப் மீ கோயிங் டு இன்வெஸ்ட் இன் அன் ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி, எனக்கு 1 crore ஒரு கார்பஸ் இருக்குது, அதை எடுத்துகிட்டு போய் நான் ஒரு ரெசிடென்ஷியல் பில்டிங்கில் போட்டேன்னா எனக்கு வந்து ஹார்ட்லி ஐல் கெட் அபவுட் 20 or 25,000 பீசஸ் மந்த்லி இன்கம். அதுக்கு எனக்கு அங்கே வந்து 6 to 7 lakhs கிடைக்கும். ஏன்னா அரௌண்ட் 7% கிட்ட உங்களுக்கு ஈஸியாக வந்து டிவிடெண்ட்ஸாகவே பே அவுட் ஆகிடும். ஆனால் மார்ஜினலாக தான் இருக்கும் உங்களோட கேபிட்டல் அப்ரிஷியேஷன் ரீட்டை பொறுத்த வரைக்கும். என்பிஎஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெயிட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா ஓகே, அதுலேயும் கூட ஃபுல் மணி வில் நாட் கெட் பேட் டு யூ. ஒரு போர்ஷன் ஆஃப் மணியை உங்களுக்கு எண்ட் ஆஃப் தி பீரியடில் கொடுத்து ரிமைனிங் போர்ஷன் ஆஃப் மணியை நீங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனியோட டைப் பண்ணி அதை வந்து நீங்கள் ஆன்யூட்டியாக கன்வெர்ட் பண்ணி தான் யூ ஹவ் டு கெட் தட் மந்த்லி ஆன்யூட்டி. ஸோ இந்த சேலஞ்செலாம் உங்களுக்கு இருக்குங்க. ஸோ கோல்டு ETF இஸ் அ குட் ஆப்ஷன். ஆனால் கோல்டில் நீங்கள் வந்து ஒரு அரௌண்ட் ஒரு 10% மாதிரி நீங்கள் அலோகேஷன் வச்சுக்கலாம். மேலும் ET தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.